பத்மா, பத்மா எந்திரி. என்னங்க இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியாக தூங்கலான்னா தூங்க விட மாட்டேங்கிங்க. இல்லை, போன வாரம் எங்கள் பெரியம்மா வந்து கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சாங்கல்ல, எங்கள் பெரியம்மா பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு. மொய்யா வைக்கலாமா இல்லை நகை ஏதாவது செஞ்சு போடலாமா? நம்ம பிள்ளை சடங்குக்கு அவங்க என்ன செஞ்சு போட்டாங்க? நகை செஞ்சு போறீங்களா? நகை இல்லைம்மா, நம்ம ஏதாவது செஞ்சால் தானே நமக்கு மதிப்பாக இருக்கும். உங்களை நான் மதிக்கிறதே பத்தாதா, இதில் 4 பேர் வேற உங்களை மதிக்கணுமா? தூங்கிட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லை, அப்பாவும் அம்மாவும் உள்ள சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போன மாதிரி தான், அதனால தான் இன்றைக்காவது ஜாலியாக படுத்து தூங்கலான்னு நினச்சேன். அப்படியா? இப்போ இன்னைக்கு உனக்கு லீவா? சரி ஜாலியா இரு. சரி நீயும் வா, டிவி பார்க்கலாம் நம்ம ஜாலியாக. அப்போ ஜாலி வா, 2 பேரும் டிவி பார்க்கலாம். காலையிலே என்கிட்ட ஏதாவது சண்டை கட்டணுன்னே பார்க்காதீங்க. நான் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புனாங்களா என்னன்னு போய் பார்க்கேன். என் குடும்பத்தை பற்றி ஏதாவது சொன்னாலே உனக்கு பிடிக்காது. இதில் நான் வேற உங்ககிட்ட சண்டை கட்டுறேனா? உங்ககிட்ட நான் கத்திட்டு இருந்தேன்னா என்னோட நேரம் தான் வேஸ்ட்டு. நான் போய் பிள்ளைங்களை போய் பார்க்குறேன். சரி போவோம், இவர்கிட்ட என் வேலையை கெடுக்கவே இருப்பார். டிவியில் எல்லாமே போர் அடிக்குது, நம்ம வெளியில் போய் விளையாடலாமா? சரி அம்மா பார்க்குறதுக்குள்ளேயே போகலாம் வா. விளையாடுறதுக்கு போகிறீங்களா? இன்ன வரைக்கும் சாப்பாடு செஞ்சு எல்லாம் பண்ணி உங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டா, ஸ்கூலுக்கு கிளம்பாமல் இங்கே என்னடி இன்னும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ஸ்கூலுக்கு போங்கடி. இல்லைம்மா, நீங்களும் அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா, சரி அதனால் வருத்தப்படுவீங்க. சரி நாங்களும் ஏன் கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்ட்டு விளையாடையாச்சும் போகலான்னு நான் முடிவு பண்ணோம்மா. எப்போ நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறோன்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? முதல்ல ஸ்கூலுக்கு போங்கடி. நான் அப்பயே சொன்னம்மா ஸ்கூலுக்கு போகலான்னு. சரி வா ஸ்கூலுக்கு போகலாம். இவளுங்களை கலப்புறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுது. இப்போயாச்சும் போய் சொப்பான்னு படுக்கலாம். எங்க இன்னும் ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா? இப்போ தான் பிள்ளைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு வரேங்க. உங்களுக்கு டைம் ஆகலையா? ஆஃபீஸ்க்கு தாம்மா கிளம்பிட்டு இருந்தேன். ஃபைல் ஒன்று மறந்துட்டேன், அதான் தேடி கண்டுபிடிக்கலான்னு. சரி கிடச்சிருச்சுமா, நான் போயிட்டு வரேன். சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு மதியானத்துக்கு கஞ்சி எடுத்துட்டு வரட்டுமா, இல்லை ஏதாவது சாப்பாடு பண்ணி எடுத்துட்டு வரட்டுங்களா வயலுக்கு? மதியானத்தோட வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்கே வந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்போ சூத்திரம் தண்ணியை ஊற்றி வச்சிட வேண்டியதான். மிளகா வறுத்து வச்சா வேலை முடிஞ்சு. ஏக்கா எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க போல, அப்படின்னு காத்தார வந்திருக்கீங்க. ஆமாம், காலையிலே எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டையை முடிச்சுட்டு பார்த்தா இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வேற போக மாட்டேன்ட்டு எங்களை வச்சு அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. அவங்க 2 பேரையும் கிளப்பி அனுப்புறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு இப்போ தான் எந்திரிச்சு வந்தேன். நீங்கள் இங்கெல்லாம் இருப்பீங்கன்ட்டு. என்ன இங்கே யாரும் ஒருத்தனையும் காணும்? நானும் இப்போ தான் வந்தேங்க்கா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு இப்போ தான் வந்தேன். ஹாய், 2 பேரும் இங்கே தான் இருப்பீங்க போல. வந்தது கரெக்டாக தான் போச்சு, பேசுறதுக்கு ஆள் இருக்கு. ஏக்கா எல்லாரும் வந்துட்டா இப்போ கொஞ்சம் ரொம்ப ஓவரா சீன் போடுவாக்கா. சரி போய் பேசலாம் வாங்க. இப்போதான் வந்தீங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமாக்கா, அவங்கள இப்போ தான் அனுப்பி விட்டுட்டு வந்தேன். ஃபைலை வேறு எதுவும் மறந்துட்டேன்ட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. ஏக்கா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இந்த பாட்டி மாட்ட காலையில் கொஞ்சம் காப்பி பொடி கேட்டேங்க்கா. அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டாக்கா. காப்பி பொடியை நான் வாங்குறது இல்லை அப்படின்ட்டு. அன்னைக்கு தாங்க பார்த்தா 1 கிலோ காப்பி பொடி எங்கள் அண்ணன் முன்னாடி வாங்கிட்டு வந்தாக்கா. நீங்கள் ஏன் மற்றவங்க கிட்ட எல்லாம் கேட்குறீங்க? எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல, 2 கிலோ காப்பி பொடி அப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியே பார்த்தீங்களாக்கா, அவகிட்ட இருக்குன்னு எப்படி பேசுகிற பாருங்க. சரி விடு, அவள் காதில் வீடு விழுந்துற போது. சரிம்மா, இனிமேல் எனக்கு காஃபி தூள் வேணும், உங்ககிட்ட வந்து கேட்குறேன். எப்போ எது வேணாலும் வந்து வாங்கிக்கோங்கக்கா, உங்களுக்கு இல்லாதா? அக்கா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நாங்கள் ஒரு ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறோங்க்கா. வர சனிக்கிழமை போகலான்னு இருக்கிறோம். போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை முடிச்சுட்டு வந்துடுவோங்க்கா. இப்போ அதுக்கிட்ட ட்ரிப்பு போகிறோன்னு நம்ம ஏதாச்சும் கேட்டோமாக்கா, எப்படி பண்ணுறா பாருங்கக்கா, ரொம்ப பீட்டிக்கிறாக்கா. சரி விடு, அவகிட்ட இருக்குது, அவள் சொல்கிறா. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. ஏம்மா ஸ்டெல்லா, இங்கே தான் இருக்கிறியா? எனக்கு ஆஃபீஸ் மதியானமே முடிஞ்சிருச்சுமா. நம்ம ட்ரிப்பு போகிறோம்னு பேசிகிட்டு இருந்தோம்ல, அந்த ட்ரிப்பு கேன்சல் ஆயிருச்சாம்மா. என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா. என்ன கேன்சல் ஆயிடுச்சா? ரொம்ப பீத்தனா இப்படிதாங்க நடக்கும். சரி சரி கம்மனு, அவங்க காதில் கீது கேட்க போகுது. ஏற்கனவே மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஐயோ, திடீர்னு இப்படி மழை வந்துருச்சு. நான் வேற துணியெல்லாம் காய போட்டு இருக்கேன், நான் போய் எடுக்கணுமே. ஆமாக்கா, நானும் மிளகாலாம் காய வச்சிருக்கிறேன், நான் போய் எடுத்து வைக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார வேற இல்லை. நீங்க ட்ரிப்பு போகலான்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், இப்படி சொல்லிட்டீங்களேங்க. நான் என்னம்மா பண்ணுறது, ஆஃபீஸில் கேன்சல் பண்ணிட்டாங்கம்மா. அந்த ட்ரிப்பு கேன்சல் பண்ணால் என்னங்க? நீங்களே செலவு பண்ணி என்னை ட்ரிப்பு கூட்டிகிட்டு போங்க, இல்லைன்னா உங்களுக்கு சோறே நான் போட மாட்டேங்க.
என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறா? அப்ப இன்னைக்கு நைட்டு நமக்கு சோறு கிடையாதா?